30 வயசுல ஆர்த்ரைட்டிஸா? எஸ், கண்டிப்பா வரும். ஏர்லி ஆன்செட் ஆர்த்ரைட்டிஸ்னு சொல்லுவாங்க. மேஜர் காரணம் ஓவர் வெயிட். லைஃப் ஸ்டைல் மேனேஜ்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய பேர் வந்து ஐடியில் தான் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களுக்கு மினிமம் எப்படி பார்த்தாலும் ஒரு 8 மணி நேரம் கம்ப்யூட்டர்லேயே இருக்கு. எல்லா ஜாயின்ட்ஸ்க்கும் ஒரு மூவ்மெண்ட் கண்டிப்பாக இருக்காது. அப்படின்னுங்கல கண்டிப்பாக ஆர்த்ரைட்டிஸ் வர்றதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணமாக இருக்கு. இன்னொரு விஷயம், அந்த வெயிட்டை குறைக்கிறதுக்காண்டி ஜிம்முக்கு போயிட்டு ப்ராப்பரான ஒரு ஐடியா இல்லாமல் அவங்களுக்கு தெரிஞ்ச பிரகாரம் ஓவர் வெயிட் தூக்குறது, இது மூலியமா எல்லா இடத்துலையும் ஜாயின்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு அதிகப்படியான ஸ்ட்ரெஸ் போய் ஒரு இன்ஃப்ளமேஷன் கிரியேட் ஆகும். மேபி வியர் அண்ட் டியர் கூட இருக்கலாம், மசிலா இருக்கட்டும், லிகமெண்ட்ஸா இருக்கட்டும். இது மூலியமா கூட கண்டிப்பா ஆர்த்ரைட்டிஸ் வரலாம். இன்னைக்கு இருக்கக்கூடிய முக்கியமான கண்டிஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்மோக்கிங். நிறைய பேர் வந்து இந்த ஸ்ட்ரெஸ்ஸை போக்குறதுக்காண்டி ஸ்மோக் பண்றாங்க. இந்த ஸ்மோக்கிங் வந்து சின்ன வயசுல ஆர்த்ரைட்டிஸ் உண்டு பண்றதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம். குறிப்பா இன்னைக்கு அதிகமா இருக்கக்கூடியதுன்னு பாத்தீங்கன்னா இந்த 30 வயசுல இருக்கக்கூடிய பெண்களுக்கு டெலிவரி டைம்ல இலியம் சாக்ரம் போன்லாம் வந்து விரியக்கூடிய தன்மை இருக்கும். திருப்பி குழந்தை பிறந்த பிறகு நார்மல் போகையில அந்த இடத்துல இருக்கக்கூடிய எலும்புகள் எல்லாமே ப்ராப்பரான முறையில ஜாயிண்ட் ஆகாம இது கூட அந்த பெண்களுக்கு 36 வயசுக்கு மேல முதுகெலும்பு வலி ஏற்பட்டு ஆர்த்ரைட்டிஸ் ஏற்பட்டு அது லைஃப் லாங் ஃபுல்லாவே வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு.